இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு அவசர தக்காளி சாதம். அதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், தக்காளி. இதுக்கு தக்காளி தான் மெயின் டிஷ்ஷு. ஒரு பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்துக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாத்திரம் காஞ்சிச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, பட்டை, ஒரு 4 லவங்கம், அதையும் கடுகு பொரிஞ்சதும் சேர்த்துக்கலாம். அதுதான் அரைச்சி வச்சுருக்க விழுத ஒன்று சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதனோட இன்க்ரீடியன்ட். இந்த தொக்கு சுண்டுனதுக்கப்புறம் சாப்பாடை கொட்டி கலர வேண்டியது. உப்பு மட்டும் பார்த்துக்கணும். உப்பு எதுவும் கம்மியாக தான் இருக்கும். அது சாப்பாடு கலர்னதுக்கப்புறம் தான் சால்ட் உப்பு மேலே போடணும். உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா தொக்கு சுண்டணும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தொக்கு நல்லா சுண்டிச்சு சாப்பாடு வெடித்த சாப்பாடு ஆற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுன்னா சாப்பாடெலாம் உதிரியாக வரும்.
அவ்வளோதான், சிம்பிள் தக்காளி ரைஸ் ரெடி. மிக்சியில் 4 தக்காளி எடுத்து, தக்காளி, பச்சை மிளகா 2, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிச்சதோ அடித்து வச்சதை தூக்கி ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறம் வதங்கினே இருக்கும்போதே மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தக்காளி சாதம் தயார். உப்பு கூட கரெக்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா பிடிக்கும்னா நல்லா நிறைய கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக செம்ம வாசனையாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.